Hello everyone, welcome back to Curious Minds. So in the video, நம்மளோட last session ஓட continuation. Last sessionல நம்ம எதை பத்தி discuss பண்ணோம்னா 10th standard 4th lesson book back problemsல first ரெண்டு ப்ராப்ளத்தோட solutions பார்த்திருப்போம். So இந்த sessionல next இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராப்ளத்தோட solutions தான் பார்க்க போறோம். So question என்னன்னா, a torch bulb is rated at 3 volt and 600 milliampere. Calculate its power, resistance, energy consumed if it is used for 4 hours. So given data என்ன கொடுத்திருக்காங்கன்னா, volt 3 volt, current 600 milliampere. So இந்த milliampere நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 600 multiple by 10 to the power of minus 3 ampere. First நம்ம என்ன calculate பண்ண போறோம்? Power. Power ஓட formula P which is equal to VI. So given data இதில substitute பண்ணோம்னா நமக்கு power என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். Volt 3 multiple by current 600 into 10 power minus 3. So 1800 multiple by 10 power minus 3 unit of power watt, which is equal to 1.8 watt. Power is equal to 1.8 watt. So next என்ன calculate பண்ண போறோம்னா resistance. So resistance calculate பண்றதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் அப்படின்னா from Ohm's law நமக்கு என்ன தெரியும்? V which is equal to IR. So இந்த ஃபார்முலா rearrange பண்ணி நம்ம resistance என்னன்னு calculate பண்ணிக்கலாம். R which is equal to V divided by I. So given data substitute பண்ணலாம். 3 divided by 600 into 10 power minus 3. So இந்த 10 to the power of minus 3 நம்ம numerator எடுத்துட்டு போயிடலாம். So 3 multiple by 1000 divided by 600. So 0 0 என்ன பண்ணிடலாம் நம்ம cancel பண்ணிடலாம். So 30 divided by 6. So இதை solve பண்ணோம்னா resistance is equal to 0.5 ohm. Unit of resistance is ohm. So third என்ன calculate பண்ண போறோம்னா energy consumed if it is used for 4 hours. So energy consumed நம்ம calculate பண்ணனும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எனர்ஜியோட ஃபார்முலா E which is equal to P multiple by time taken. So power already நம்ம calculate பண்ணிருக்கோம். 1.8 multiple by 4 hours which is equal to 7.2 watt hour. So energy consumed 7.2 watt hour னு calculate பண்ணிட்டோம். இதே எனர்ஜியை நான் எதில் கொடுக்க போறேன்னா ஜூல்ஸ்ல கொடுக்க போறேன். அப்ப ஜூல்ஸ்ல நீங்க இந்த எனர்ஜி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா ஹாரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும்? செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹாரை நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்போ செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதே எனர்ஜி கன்சியூம்டு ஆன்சர் உங்களுக்கு ஜூல்ஸ்ல கிடைக்கும். So 7.2 multiple by 60 minutes into 60 seconds. So இதை multiply பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 25,920 joules. So or else இதை நான் எப்படியும் எழுதிக்கலாம் 25.92 kilojoule.
So energy consumed நம்ம என்ன calculate பண்ணிட்டோம் 25.92 kilojoule. So இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லென்த்தியராக இருக்கு, அதனால நான் பார்ட் பை பார்ட் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், a piece of wire having a resistance R is cut into 5 equal parts. How will the resistance of each part of the wire change compared with the original resistance? So இந்த டயக்ராமேட்டிக்காக நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம். பீஸ் ஆஃப் ஒயர், அதோடைய ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிட்டோம். அப்போ 5 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அப்படின்னு அர்த்தம். டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம எவ்வளோ பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்கோம், 5 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் 5. ஸோ இது எப்படி எழுதலாம், n is equal to 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈச் பார்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டார்ஸ் சீரிஸில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இதோடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா RS is equal to NR. R is equal to RS divided by N. ஸோ நம்ம என்ன இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஒரு பார்ட்டும் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த RS நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். R is equal to RS divided by 5, which is equal to 0.2 RS. ஒரு பார்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி 0.2 டைம்ஸ் இருக்கும். ஸோ இதை வேர்டிங்ஸில் எப்படி கொடுக்கலாம்னா, ஈச் பார்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் is 0.2 times the original resistance. So this is the first part solution. So நம்ம second part என்னன்னு பார்க்கலாம். Second part question, if the 5 parts of the wire are placed in parallel, how will the resistance of the combination change? So இதை டயக்ராமேட்டிக்காக நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். 5 parts of resistors are connected in parallel. ஸோ நான் அந்த ரெசிஸ்டர்ஸை R1, R2, R3, R4, R5 எடுத்துக்கிட்டேன். ஸோ இது parallel காம்பினேஷனில் இருக்கும்போது what is the resistance நம்மளை கேட்குறாங்க. ஓகே, ஸோ if resistors are connected in parallel, so the formula so resistors connected in parallel அப்படினா ஒரு formula என்னது, 1 divided by Rp is equal to 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3 plus 1 divided by R4 plus 1 divided by R5. So இது எல்லாமே நமக்கு என்னது, equal resistors. So அதனால நான் என்ன எடுத்துக்கலாம், R1 is equal to, R2 is equal to, R3 is equal to, R4 is equal to, R5 is equal to R னே எடுத்துக்கலாம். ஓகேவா? So இதில் replace பண்ணுங்க, 1 divided by R plus 1 by R plus 1 by R plus 1 by R plus 1 by R. 1 divided by Rp is equal to 5 divided by R. Then resistors connected in parallel, Rp which is equal to, so இது அப்படியே inverse ல வருமா, R divided by 5 which is equal to
ஸோ அதே ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸை நான் பேரலாக கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0.2 R. ஸோ இது செகண்ட் பார்ட்டோட சொல்யூஷன். What will be the ratio of effective resistance in series connection to the parallel connection? So நம்ம என்ன calculate பண்ணணும்னா effective resistance for series connection, effective resistance for parallel connection. So இதை ரெண்டையும் calculate பண்ணிட்டு இதுக்கு ratio எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Effective resistance for series connection. Formula RS is equal to NR, which is equal to, so first part la சொன்னோம் இல்லையா 5 equal parts split பண்ணிருக்கோம். அப்போ 5R. Effective resistance for parallel connection. Formula Rp is equal to R by N, which is equal to R divided by 5. ஏன்னா நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். RS divided by RP, which is equal to 5R whole divided by R by 5. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5R multiple by, ஸோ இந்த டேர்ம் அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன் நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும் இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ 5 divided by R. ஸோ ஆரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம், which is equal to 25 divided by 1. ஸோ இதோட ரேஷியோ RS is to RP is equal to 25 is to 1. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டோட சொல்யூஷன். ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 4th லெசன் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like this video, share it. If you have any doubts, post it in the comment section. Subscribe the channel for more videos. Thank you all.